வணக்கம் மக்களே. கந்த புராணம் பகுதி 4. இதற்கு முன்பு பார்வதி தேவி தனது தோழிகளுடன் இமயமலை உச்சிக்கு சென்றாள். அங்கு குடில் அமைத்து தங்கி பரமேஸ்வரனை குறித்து தவம் செய்ய ஆரம்பித்தாள் என்பதை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இனி அடுத்து வருவதை பார்க்கலாம். தேவர்கள் துயரம். பிரம்மாவின் சங்கல்பத்தினால் சனகர், சனத்குமாரர், சனாதனர், சனந்தனர் ஆகிய 4 பிறந்தனர். அவர்களுக்கும் படைப்பு தொழிலை செய்யும்படி கட்டளையிட்டார் பிரம்மா. சகோதரர் 4 தந்தையை வணங்கி, தந்தையே, நாங்கள் அகிலாண்ட நாயகனை அடைந்து முக்திக்கான மார்க்கத்தை அறிந்து கொண்டு தவம் இருக்க விரும்புகின்றோம். எங்களுக்கு படைப்பு தொழில் வேண்டாம் என்று கூறினர். பரமேஸ்வரனை காணச் செல்வதற்கு தந்தை பிரம்மாவிடம் விடை பெற்றனர். சகோதரர் 4 கானகம் சென்று கடும் தவம் செய்தனர். அவர்கள் தவத்திற்கு மகிழ்ந்து பரமேஸ்வரன் தட்சிணாமூர்த்தியாக தோன்றினார். அவர்களை அழைத்து கொண்டு ஆலமரத்தின் அடிக்கு வந்தார். முறைப்படி அவர்களுக்கு வேதங்களை உபதேசித்தார். தட்சிணாமூர்த்தி அந்த 4 நல்லாசி கூறி மறைந்த பிறகு அந்த 4 மேலும் தவம் செய்தார்கள். மாயையினால் சகோதரர்களுக்கு திடீரென்று ஞானம் மறந்துவிட்டது. இதை உணர்ந்த அவர்கள் கைலாயகிரிக்கு சென்று பரமேஸ்வரனை கண்டு தம் குறையை எடுத்து கூற விரும்பினார்கள். மனோரம்யமான கைலை மலைக்கு சென்று அகிலாண்ட நாயகியின் மாளிகையின் முன்பு காவல் இருந்த நந்தி தேவரை வணங்கி ஈசனை காணச் செல்ல அனுமதி கேட்டார்கள். உள்ளே சென்ற சகோதரர்கள் கருணை கடலான கருணாநிதி முன் தண்டனிட்டு எழுந்து நின்று கரம் குவித்து, அகிலாண்ட நாயகனே, அகிலம் அனைத்தையும் படைத்தும் காத்தும் அழித்தும் சித்து விளையாடுகிறீர்கள். விளையாட்டாகவே அருள் புரிந்து அதையும் மறைத்து விடுகிறீர்கள். தங்களை முழுவதும் ஒருவராலும் அறிந்து கொள்ளவே முடியாது. தங்கள் தாமரை திருவடியை அடைந்தவர்களுக்கு துன்பக்கடலை கடக்க அருள் புரிகின்றீர்களே. மகேஸ்வரனே, முன்பொரு சமயம் ஆலமரத்தடியில் அமர்ந்து வேதங்களை போதித்தீர்கள். தாங்கள் கூறிய வேதத்தின் உட்கருத்துக்கள் மாயையினால் மனதில் நன்கு பதியாமல் போய்விட்டன. தயை கூர்ந்து இப்போது அக்கருத்துக்களை விளங்கும்படி கூறி எங்களை களைத்தேற்ற வேண்டுகின்றோம் என்று பலவாறாக துதித்தனர். சிவபெருமானோ நந்திதேவரை அழைத்து, மன்மதனை தவிர வேறு எவரையும் உள்ளே விட வேண்டாம் என்று கட்டளையிட்டார். பிறகு 4 முனிவர்களை அமரச் சொல்லி அவர் சின்முத்திரை காட்டி அமர்ந்தார். பரமேஸ்வரன் அமர்ந்த கோலத்தையும் அவர் வலதுகையின் சின்முத்திரையையும் பார்த்ததுமே முனிவர் 4 மாயை நீங்கி வேதத்தின் உட்கருத்து தெளிவாக புரிந்தது. சிவபெருமான் மோனத்தில் அமர்ந்து விட்டதால் உலகத்தில் எல்லாமே அசைவற்று போயின. மன்மதனுடைய பானங்கள் பயனற்று போயின. மக்கள் அனைவருடைய மனத்திலும் காம இச்சையே இல்லாமல் போய்விட்டது. திருமாலுக்கு திருமகளிடமோ, படைப்பு கடலான பிரம்மதேவருக்கு கலைமகளிடமோ, இந்திரனுக்கு இந்திராணியிடமோ மோகம் ஏற்படவில்லை. உயிரினங்கள் அனைத்தும் இனவிருத்தி செய்வதையே மறந்தன. பயிர்கள் மகரந்த சேர்க்கை இல்லாததால் செழிக்கவில்லை. இந்த நிலையில் சூரபத்மன் முதலான அரக்கர்கள் தொல்லையால் அவதிப்பட்ட இந்திராதி தேவர்கள் தேவகுருவான பிரகஸ்பதியுடன் பரமேஸ்வரனை கண்டு தங்கள் குறைகளை தெரிவித்து கொள்ள கைலாயத்திற்கு வந்தார்கள். கைலாயத்தை காத்து வரும் நந்திதேவர், இந்திராதி தேவர்கள் வந்த சமயம் சரியானது அல்ல, இப்போது ஐயனை காண முடியாது என்று தடுத்துவிட்டார். இந்திராதி தேவர்கள் மனம் வருந்தி அங்கேயே தவம் இருந்தனர். சனகாதி முனிவர்கள் குறையை தீர்த்த மகேஸ்வரன் தேவர்களை ஏறிட்டும் பார்க்கவில்லை. தேவர்கள் பல காலம் தவம் இருந்தும் ஒரு பலனும் கிடைக்காததால் மனமுடைந்து போனார்கள். இந்திரன் முதலான தேவர்களும் பிரகஸ்பதியும் பிரம்மாவின் உலகத்திற்கு வந்து பிரம்மதேவரை பலவாக துணித்து நின்றனர். கலைவாணியின் மணவாளனே, தேவர்களுக்கெல்லாம் தாய் தந்தை போன்றவனே, ரிக், யஜூர், சாமம், அதர்வனம் ஆகிய 4 வேதங்களால் துதிக்கப்படும் நான்முகனே, உங்களுக்கு நமஸ்காரம். அண்ட சராசரங்கரையும் சகல உயிரினங்களையும் படைக்கும் நாயகனே, உங்களுக்கு நமஸ்காரம். அனைவருடைய துயரங்களையும் போக்கி மங்களம் அருளும் அருளாளனே நமஸ்காரம் என்று
பிரம்மதேவரை துதித்து வணங்கினார்கள். பிரம்மதேவன் அவர்களுக்கு ஆசி கூறி, தேவாதி தேவர்களே, ஏன் முகவாட்டத்துடன் காணப்படுகின்றீர்கள்? ஏன் எதையோ இழந்தவர்கள் போல தோற்றமளிக்கின்றீர்கள்? இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் இப்படி இருக்கின்றீர்கள் என்று கேட்டார். அனைவருடைய சார்பிலும் தேவகுருவான பிரகஸ்பதி பேசத் தொடங்கினார். திருமாலின் நாபிக்கமலத்தில் தோன்றியவரே நமஸ்காரம். சூரபதுமன், சிங்கமுகன், தாரகாசுரன், பானுகோபன் முதலான அரக்கர்களின் கொடுமை தாங்க இயலவில்லை. பரமேஸ்வரரிடம் பெற்ற பல வரங்களால் சூரபதுமன் முதலானோர் அதிக வல்லமை பெற்றுவிட்டார்கள். இந்திரலோகத்தை கைப்பற்றி இந்திரனுடைய குமாரனையும் சிறைப்பிடித்து சென்று விட்டார்கள். இந்திரன் முதலான தேவர்களை அடிமை போல நடத்துகின்றனர். அரக்கர்களின் கொடுமை தாளாது எல்லோரும் ஓடி மறைந்து மறைவு வாழ்க்கை நடத்துகின்றார்கள். அரக்கரிடம் அகப்பட்ட தேவர்களோ குற்றேவல் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவமாதர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள் முதலானோர் சூரபதுமன் அரண்மனையில் ஊழியம் செய்கிறார்கள். அரக்கர்கள் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமைக்கு ஓர் அளவே இல்லை. 1008 அண்டங்களையும் ஆக்கிரமித்து ஆண்டு வருகிறான் சூரபத்மன். அவனுடைய சகோதரர்களான தாரகன், சிங்கமுகன் முதலானோர் தேவர்களையும் மானிடர்களையும் துன்புறுத்தி மகிழ்ச்சி அடைகின்றார்கள். இவர்களுடைய கொடுமைகளிலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும். அரக்கர்களின் அட்டகாசத்தை ஒடுக்க, அவர்களை அடக்கி ஒழிக்க ஒரு வழி தெரிவிக்க வேண்டும் என்று பிரகஸ்பதி வேண்டி நின்றார். தேவர்களுக்கு அதிபதியான இந்திரன் இரு கரங்களையும் குவித்து பிரம்மதேவரை நமஸ்காரம் செய்து கொண்டு சொன்னான். தேவதேவரே, சூரபதுமன், தாரகாசுரன் ஆகியோர் செய்யும் கொடுமை குறித்து குருதேவர் பிரகஸ்பதி சொன்னது 1,00,000 பாகமே. அவர்கள் செய்யும் கொடுமைகளையும் மகாபாதகங்களையும் கணக்கிட்டு சொல்வது இயலாத காரியம். அவர்களுடைய கொடுமைகளிலிருந்து தப்புவதற்காக அவர்களை திருப்திப்படுத்த பல காரியங்களை செய்தோம். நாங்கள் செய்த பணிவிடைகளால் அவர்கள் மனம் மாறவில்லை. கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகின்றன. சூரபதுமன் தன் ஆதிக்கத்திலுள்ள அண்டங்களில் சிலவற்றை சகோதரர்களுக்கும் மகன் பானுகோபனுக்கும் பிரித்து கொடுத்துவிட்டு அவன் 800 அண்டங்களை வைத்து கொண்டிருக்கின்றான். அவன் சகோதரர்கள் மகன் பானுகோபன் ஆகியோர் ஆளும் பிரதேசங்களில் மக்களும் தேவர்களும் சொல்லனா துன்பத்திற்கு உள்ளாகின்றார்கள். இவர்களில் தாரகாசுரன் செய்யும் கொடுமையும் அட்டகாசமுமே அதிகமாக இருக்கின்றன. முதலில் தாரகாசுரனை ஒழிக்க வேண்டும். நான் பல முறைகள் என் பரிவாரங்களுடன் அஷ்டதிக்கு பாலர்களையும் சேர்த்து கொண்டு தாரகாசுரனோடு போர் செய்திருக்கிறேன். போரில் தாரகாசுரன் செய்யும் மாய யுத்தத்தை கண்டு எனக்கு உதவ வந்த தேவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டனர். என் வஜ்ராயுதமே அவனை தாக்கி கூர்மழுங்கி போய்விட்டது. அக்னி தேவனின் சக்தி ஆயுதமும் யமதர்மனின் தண்டாயுதமும் பயனற்று போயின. நான் செய்த போர்கள் தோல்வி கண்டன. பிரம்மதேவரே, இனி எங்களால் அவர்கள் கொடுமையை தாங்கவே முடியாது. தாங்கள்தான் எங்கள் துன்பங்கள் அகல ஓர் உபாயம் சொல்ல வேண்டும் என்று இந்திரன் கூறினான். பிரம்மதேவர் அவர்கள் குறையை அறிந்து சிறிது நேரம் சிந்தித்தார். பிறகு, தேவர்களே, நாம் அனைவரும் திருமாலை கண்டு அவரிடம் ஆலோசனை கேட்கலாம். வைகுண்டபதியான நாராயணன் அவர் நம் குறைகளை போக்குவார் என்று அனைவரையும் அழைத்து கொண்டு வைகுண்டத்திற்கு புறப்பட்டார். ஓகே மக்களே, இதன் தொடர்ச்சியை அடுத்து வரும் காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.